நகராட்சிக்குட்பட்ட 16வது வார்டில் பொங்கல் தொகுப்பு மற்றும் ₹1000 பணம் வழங்கும் நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் ரம்யா தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு தமிழகத்தில் 2,19,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்வினை தமிழக முதலமைச்சர் துவக்கி வைத்ததை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 4,80,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இன்று பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது என தெரிவித்தார். இந்நிகழ்வில் புதுக்கோட்டை எம்எல்ஏ மருத்துவர் முத்துராஜா உள்ளிட்ட அரசு அலுவலர்கள், பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட செயல் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், போக்குவரத்து தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும், அவர்களுக்கு வழங்க வேண்டிய போனஸ் மற்றும் சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த அவர், திமுக மீது மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர், அதனுடைய விளைவு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தெரிய வரும் என குறிப்பிட்டார். திமுக மக்கள் விரோத ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. திமுக அரசு மீது மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு நிறைய இருக்கின்ற நாடாளுமன்றத்தில் தெரிய வரும். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பு பட்டா வழங்கும் முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 1064 பயனாளிகளுக்கு இலவச பட்டா வழங்கப்பட்டது. இந்த முகாமில் பங்கேற்ற வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பொதுமக்களுக்கு இலவச பட்டாக்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சென்னை மணலி புதுநகர் சடையங்குப்பம் வடிகுடையம்மன் நகரை சேர்ந்தவர் முதியவர் சீனிவாசன். இவர் தனது அண்ணன் பெயரில் உள்ள வீட்டு சொத்து வரியை பெயர் மாற்றம் செய்வதற்காக மணலி மண்டல அலுவலகத்தில் உள்ள மாநகராட்சியில் விண்ணப்பம் செய்துள்ளார். இந்த நிலையில் விண்ணப்பத்தை பரிசீலனை செய்வதற்காக தனக்கு ₹8,000 பணம் லஞ்சமாக கொடுக்க வேண்டும் என மாநகராட்சியில் வேலை பார்த்து வந்த சொத்து வரி மதிப்பீட்டாளர் பாஸ்கர் கேட்டுள்ளார். இதையடுத்து லஞ்சம் கொடுக்க மறுத்து சீனிவாசன் சென்னை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை நகர பிரிவு 4 புகார் அளித்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையினர் சொத்து வரி மதிப்பீட்டாளர் பாஸ்கரை அதிரடியாக கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 1000 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி முடிந்து 44 மாணவர்களுடன் சென்று கொண்டிருந்த பள்ளி பேருந்து வாணியம்பாடி அடுத்த சுண்ணாம்பு பள்ளம் என்ற இடத்தில் வந்தபோது பேருந்தில் புகை வரத் தொடங்கியது. இதனை அறிந்த பேருந்து ஓட்டுநர் கோவிந்தராஜ் உடனடியாக பேருந்தை சாலை ஓரத்தில் நிறுத்தி அவசரமாக மாணவர்களை பேருந்தை விட்டு கீழே இறக்கியுள்ளார். இதனிடையில் பேருந்து திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் பேருந்தில் ஏற்பட்ட தீயை அணைத்தனர். மேலும் ஆலங்காயம் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் டீசல் டேங்க் அருகில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரியவந்ததை அடுத்து மேலும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் தனியார் கல்லூரி அரங்கில் மல்லை தமிழ் சங்கத்தின் 2023-2024 ஆண்டிற்கான பெருந்தமிழன் மற்றும் ராசராசன் விருது வழங்கி மந்திரக்கணங்கள் எனும் நூல் வெளியீட்டு விழா மல்லை தமிழ் சங்க செயலாளர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது. மல்லை தமிழ் சங்க தலைவர் மல்லை சத்யா முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் தாமு அன்பரசன், மலேசிய மேனாள் மத்திய மனிதவளம் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் எம் சரவணன், திருப்பூரூர் எம்எல்ஏ SS பாலாஜி, சுவிட்சர்லாந்து கல்லாறு சதீஷ் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து மல்லை தமிழ்ச்சங்கம் வழங்கும் பெருந்தமிழன் விருதை மலேசிய மேனாள் அமைச்சர் சரவணனுக்கும், மந்திரக்கணங்கள் நூல் ஆசிரியரும் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சமூக அயலக தொடர்பு குழு தலைவருமான ராஜேந்திரனுக்கு ராசராசன் விருதும் வழங்கி மந்திரக்கணங்கள் நூலினை அமைச்சர் தாமு அன்பரசன் வெளியிட்டார். தொடர்ந்து சிறப்புரையாற்றிய அமைச்சர் தாமு அன்பரசன், தமிழகத்திற்கும் மலேசியாவிற்கும் இடைப்பட்ட தூரம் இருந்தாலும் தமிழால் என்றும் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகிறோம் என்று பெருமிதம் கொண்டார்.
6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 2 நாட்களாக தமிழகம் முழுவதும் நடந்து வந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தை வரும் ஜனவரி 19ஆம் தேதி வரை நிறுத்தி வைப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே குன்னத்தூர் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி சந்திரன். அதே பகுதியைச் சேர்ந்த தர்மன் என்பவர் ஓட்டி சென்ற டிராக்டரில் சந்திரன் பயணித்துள்ளார். அப்போது கலந்தரா அருகே சென்றபோது நேருக்கு எதிரே சென்ற லாரியை முந்தி செல்ல முயன்றபோது டிராக்டர் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இந்த விபத்தில் சந்திரன் உடல் நசுங்கி அதே இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலறிந்து சென்ற ஜோலார்பேட்டை போலீசார் விபத்தில் இருந்த சந்திரன் உடலை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள பழைய நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி சுகாதார பிரிவின் கீழ் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் பயன்படுத்தும் ப்ளீச்சிங் பவுடர், ஆசிட் உள்ளிட்டவைகள் இருந்துள்ளன. இந்த நிலையில் இரவு 9 மணி அளவில் கட்டிடத்தில் மின்கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. இதுகுறித்து அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற துறையூர் தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் குடோன் முழுவதும் எரிந்து தீக்கு இரையானது. மேலும் சம்பவ இடத்திற்கு துறையூர் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் காவல்துறையினர், நகர்மன்ற தலைவர் ஆகியோர் விரைந்து சென்று அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த திடக்கழிவு வாகனங்களை அப்புறப்படுத்தினர். வேதிப்பொருட்கள் தீப்பிடித்து எரிந்ததால் அதன் நெடிக்காற்றில் பரவ தொடங்கி அங்குள்ள வியாபாரிகள் மூச்சுவிட சிரமப்பட்டு கடைகளை மூடி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே விளாத்திக்குளம் வேம்பார் சிந்தாமணி நகரை சேர்ந்தவர் முத்துக்குமார். மீன்பிடி தொழிலாளியான இவருக்கு முத்துமேரி என்ற மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளன. இந்த நிலையில் 3வது குழந்தையான சிறுவன் அபிஷேக்குமார் காய்ச்சல் காரணமாக கடந்த 2 நாட்களாக பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. முத்துக்குமார் கடல் தொழிலுக்கு சென்ற நிலையில் அவரது மனைவி மகளிர் குழுவில் பணம் வாங்குவதற்காக வீட்டிலிருந்து வெளியே புறப்பட்டு சென்றபோது சிறுவன் அபிஷேக்குமார் கழுத்தில் குத்தப்பட்டு ரத்த காயங்களுடன் உயிரிழந்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சிறுவன் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல் நிலையம் எதிரில் 8 வயது சிறுவன் கழுத்தில் கத்தி குத்துகளுடன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில் சம்பவம் தொடர்பாக விளாத்திக்குளம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெங்கடேஷ் பெருமாள் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.